அவரை பொறுத்த வரைக்கும் அது பரவாயில்லைங்க. அவருக்கு கஷ்டம் கிடையாது. ஏன்னா நம்முடைய வரி பணத்துல ஊர்வலம் போறாரு இல்லையா? அவர் பணத்துல டீசல் போட்டு கார் எடுத்து போனாருன்னா அதை பத்தி அது அருமை என்னன்னு தெரியும். அவர் சாப்பிட்றது வந்து கால் கழுவுற வரைக்கும் நம்ம பணம் தானே. அதனால அது மக்களை பத்தி அவர் கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர் நிலையும் கிடையாது. ஆமா, அவன் குடும்பத்தை பத்தி தானே யோசிக்க முடியும். பேரன் பேசி மனு மக்களை பத்தி யோசிக்க முடியும். குடும்பத்தை பத்தி யோசிக்கிறாரு. இப்போ கொள்ளை அடிச்சுட்டா முன்ன துபாயில கொண்டு போய் வச்சு இப்போ எங்க கொண்டு போய் தெரியல. இப்போ அவன் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். நம்ம எங்கடா போறது தெரியும், எந்த நாட்டுக்கு போறதுன்னு தெரிய முடிக்கிறான். இதுதான் உண்மையான விஷயம். அப்புறம் என்ன விஷயம் இருக்கு இவனுங்க? பொழுது பஞ்சா பொழுது போனா அதை திறக்கிறேன் இதை திறக்கிறேன்ட்டுக்கிறான். ஆனா அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனை ஏதாவது கண்டு இருக்காங்களா? இது வரைக்கும் காணல. ஆமா, மகிழ்ச்சியா தான் இருக்காரு. அவங்க கொள்ளை அடிக்கிறாங்க, பார்த்து மக்கள் வேடிக்கை பார்த்துக்கிறான், மகிழ்ச்சியா தான் இருக்கான். அப்புறம் இருக்கு அவங்க கொள்ளடிக்கிறது நம்ம பார்த்து மாமா அவங்க கொள்ளை அடிக்கிறது பார்க்கறது நம்ம மகிழ்ச்சி. வேற என்ன மகிழ்ச்சி நமக்கு? நீ போக்குவரத்துக்கு போறது ஒரு 10 ரூபா நம்ம கையில் இருக்கா சொல்லுங்க? டீ குடிக்க போனால் 20 ரூபா கையில் இருக்கா சொல்லுவாங்களே? அப்படின்னு இவன் கொள்ளை அடிக்கிறான், இவன் அடிக்கிறான், குடும்பம் அடிக்கிறான், பொண்ணு அடிக்கிறான், சம்மந்தப்பட்ட அடிக்கிறான். மாசமான 1000 ரூபாய் யாரு கேட்டான்? பொம்பளை ஏதாவது கேட்டாங்க, எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுன்னு. யாரு கொடுத்தான் 1000 ரூபாய்? அவன் கட்சிக்காரங்களுக்கு இது சர்வே எடுத்து அவன் கட்சிக்காரன் வட்ட செயலர் அவனை வச்சு அதை எடுத்து தான் அவன் கட்சி பொம்பளைங்களுக்கு தான் பணம் கொடுத்தாங்க 2000. இப்போ கூட 5000 ரூபாய் கொடுத்தான். யாருக்கா கொடுத்தான்? அவன் கட்சிக்காரன் கொடுத்தான். ரேஷன் கார்டில் கொடுத்தானா? ரேஷன் கார்டில் போய் எல்லாருக்கும் போய் போகிற மாதிரி கொடுத்தாங்களா? இல்லை, இப்போ காலம் பூரா வெயில் வருது. இந்த வருஷம் தானே வெயில் வருது. அதுக்கு 2000 ரூபாய் ஸ்பெஷல் பணம் எப்படி கொடுப்பாரு இவரு? முன்கூட்டியே எப்படி கொடுப்பாரு? ஒரு அரசாங்க திட்டம் போட்டால் அது எலெக்ஷன் நடந்தாலும் சரி, எலெக்ஷன் நடந்தாலும் சரி, அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு தான் இருக்கும், பாட்டு போயிட்டு தான் இருக்கும். முன்கூட்டியே பணம் எப்படி கொடுப்பேன்னு? அப்படி முன்கூட்டியே பணம் கொடுத்தா உங்கள் கட்சியில் வந்து அறக்கட்டளையில் வந்து 10 லட்சம் கோடி நீங்கள் வச்சுங்க. அதுலேருந்து உங்கள் கட்சிக்காரங்க எடுத்து கொடுக்கலாமே. ஏன் பொதுமக்களுடைய பணத்தை எடுத்து வீண் பண்ணி செலவு பண்ணுறீங்க? அதில் என்ன காரணம் உங்களுக்கு? அறிவாலயத்தில் இந்த பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க, மக்களுடைய வரி பணத்தை தான் எடுத்து கொடுக்குறீங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அது பரவாயில்லைங்க. அவருக்கு கஷ்டம் கிடையாது. ஏன்னா நம்முடைய வரி பணத்தில் ஊர்வலம் போறாரு இல்லையா? அவர் பணத்துல டீசல் போட்டு கார் எடுத்து போனாருன்னா அதை பத்தி அது அருமை என்னன்னு தெரியும். அவர் சாப்பிட்றது வந்து கால் கழுவுற வரைக்கும் நம்ம பணம் தானே. அதனால அது மக்களை பத்தி அவர் கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர் நிலையும் கிடையாது. ஆமா, அவன் குடும்பத்தை பத்தி தானே யோசிக்க முடியும். பேரன் பேசி மனு மக்களை பத்தி யோசிக்க முடியும். குடும்பத்தை பத்தி யோசிக்கிறாரு. இப்போ கொள்ளை அடிச்சுட்டா முன்ன துபாயில கொண்டு போய் வச்சு இப்போ எங்க கொண்டு போய் தெரியல. இப்போ அவன் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். நம்ம எங்கடா போறது தெரியும், எந்த நாட்டுக்கு போறதுன்னு தெரிய முடிக்கிறான். இதுதான் உண்மையான விஷயம். அப்புறம் என்ன விஷயம் இருக்கு இவனுங்க? பொழுது பஞ்சா பொழுது போனா அதை திறக்கிறேன் இதை திறக்கிறேன்ட்டுக்கிறான். ஆனா அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனை ஏதாவது கண்டு இருக்காங்களா? இது வரைக்கும் காணல. ஆமா, மகிழ்ச்சியா தான் இருக்காரு. அவங்க கொள்ளை அடிக்கிறாங்க, பார்த்து மக்கள் வேடிக்கை பார்த்துக்கிறான், மகிழ்ச்சியா தான் இருக்கான். அப்புறம் இருக்கு அவங்க கொள்ளடிக்கிறது நம்ம பார்த்து மாமா அவங்க கொள்ளை அடிக்கிறது பார்க்கறது நம்ம மகிழ்ச்சி. வேற என்ன மகிழ்ச்சி நமக்கு? நீ போக்குவரத்துக்கு போறது ஒரு 10 ரூபா நம்ம கையில் இருக்கா சொல்லுங்க? டீ குடிக்க போனால் 20 ரூபா கையில் இருக்கா சொல்லுவாங்களே? அப்படின்னு இவன் கொள்ளை அடிக்கிறான், இவன் அடிக்கிறான், குடும்பம் அடிக்கிறான், பொண்ணு அடிக்கிறான், சம்மந்தப்பட்ட அடிக்கிறான். மாசமான 1000 ரூபாய் யாரு கேட்டான்? பொம்பளை ஏதாவது கேட்டாங்க, எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுன்னு. யாரு கொடுத்தான் 1000 ரூபாய்? அவன் கட்சிக்காரங்களுக்கு இது சர்வே எடுத்து அவன் கட்சிக்காரன் வட்ட செயலர் அவனை வச்சு அதை எடுத்து தான் அவன் கட்சி பொம்பளைங்களுக்கு தான் பணம் கொடுத்தாங்க 2000. இப்போ கூட 5000 ரூபாய் கொடுத்தான். யாருக்கா கொடுத்தான்? அவன் கட்சிக்காரன் கொடுத்தான். ரேஷன் கார்டில் கொடுத்தானா? ரேஷன் கார்டில் போய் எல்லாருக்கும் போய் போகிற மாதிரி கொடுத்தாங்களா? இல்லை, இப்போ காலம் பூரா வெயில் வருது. இந்த வருஷம் தானே வெயில் வருது. அதுக்கு 2000 ரூபாய் ஸ்பெஷல் பணம் எப்படி கொடுப்பாரு இவரு? முன்கூட்டியே எப்படி கொடுப்பாரு? ஒரு அரசாங்க திட்டம் போட்டால் அது எலெக்ஷன் நடந்தாலும் சரி, எலெக்ஷன் நடந்தாலும் சரி, அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு தான் இருக்கும், பாட்டு போயிட்டு தான் இருக்கும். முன்கூட்டியே பணம் எப்படி கொடுப்பேன்னு? அப்படி முன்கூட்டியே பணம் கொடுத்தா உங்கள் கட்சியில் வந்து அறக்கட்டளையில் வந்து 10 லட்சம் கோடி நீங்கள் வச்சுங்க. அதுலேருந்து உங்கள் கட்சிக்காரங்க எடுத்து கொடுக்கலாமே. ஏன் பொதுமக்களுடைய பணத்தை எடுத்து வீண் பண்ணி செலவு பண்ணுறீங்க? அதில் என்ன காரணம் உங்களுக்கு? அறிவாலயத்தில் இந்த பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க, மக்களுடைய வரி பணத்தை தான் எடுத்து கொடுக்குறீங்க.